நாராயணனின் உழவன். தெய்வீக நம்பிக்கைக்கான ஒரு கதை. பாகம் 1. உண்மையான பக்தி. ஒரு காலத்தில் தர்மபுரி என்ற கிராமத்தில் மாதவன் என்ற ஏழை உழவன் வசித்து வந்தான். மாதவன் மிகவும் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவன் மனதளவில் மிகவும் பணக்காரன். அவனது ஒரே செல்வம் அவன் நாராயணன் விஷ்ணு மீது வைத்திருந்த அசைக்க முடியாத பக்தி. மாதவன் தினமும் அதிகாலையில் எழுந்து தன் குடிசை வாசலில் அமர்ந்து சூரிய உதயத்திற்கு முன்பே நாராயணனின் நாமங்களை உச்சரிப்பான். அவனது குடிசை மண் சுவர் கொண்டதுதான். ஆனால் அதில் அவன் வரைந்த நாராயணனின் திருவுருவம் ஒன்று மட்டுமே இருந்தது. அவன் தன் வயலில் உழத் தொடங்கும் முன் தன் மண் கலப்பையை தொட்டு வணங்கி, நாராயணா, இந்த உழைப்பு உனக்கே அர்ப்பணம், நீயே எனக்கு துணை என்று கூறுவான். அவனது உழைப்பு அசுரத்தனமானது. அதிக விளைச்சலுக்கு அவன் பெரிதாக எந்த விசேஷ ரசாயனங்களையும் பயன்படுத்தவில்லை. அவனது வியர்வை, உரம் மற்றும் நம்பிக்கையையே அவன் வயலில் விதைத்தான். அந்த கிராமத்தில் தனபாலன் என்ற ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் இருந்தார். தனபாலனுக்கு ஏராளமான நிலங்கள் இருந்தன. ஆனால் அவருக்கு மாதவனின் பக்தி ஒருபோதும் புரிந்ததில்லை. சும்மா பகவானை வணங்கிக் கொண்டிருந்தால் வயலில் நெல் வந்துவிடுமா என்ன, அறிவும் பணமும் தான் முக்கியம் என்று கேலி செய்வார். பாகம் 2. வறட்சியின் சோதனை. ஒரு வருடம் தர்மபுரியில் பல மாதங்களாக கடுமையான வறட்சி நிலவியது. வெயில் நிலத்தை பிளந்தது. ஏரிகள் வற்றின. தனபாலனின் வயல்கள் கூட பயிரிட முடியாமல் காய்ந்து போயின. எல்லா விவசாயிகளும் கலங்கி போய் மழைக்காக யாகங்களும் பூஜைகளும் செய்தனர். மாதவன் மட்டும் கலங்காமல் தன் குடிசை முன் அமர்ந்து நாராயணா நாமத்தை பாடினான். பிறகு அவன் தன் காய்ந்த வயலுக்குச் சென்றான். தனபாலன் மாதவனை கேலி செய்யும் எண்ணத்துடன் அவன் அருகில் வந்தார். என்ன மாதவா, உன் நாராயணன் உன் வயலில் மழை பொழியவில்லையா? என் பணத்தினால் கூட நான் இன்று பயிரிட முடியவில்லை. நீ வெறும் பாட்டு பாடி என்ன செய்யப் போகிறாய் என்று சிரித்தார். மாதவன் சற்றும் கோபப்படாமல் சிரித்து கொண்டே தனபாலனை பார்த்தான். ஐயா, எனது உழைப்பின் பலனும் என் இறைவனின் கருணையும் ஒருபோதும் வீண் போகாது. என் வயல் காய்ந்து போனாலும் என் மனம் காய்ந்து போகவில்லை. நான் என் கடமையை செய்கிறேன். பலன் கொடுப்பது அவர் கையில் உள்ளது. நான் என் உழைப்பையே என் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன். கவலைப்படுவதற்கு எனக்கு ஒன்றுமில்லை என்றான். இந்த வார்த்தைகள் தனபாலனுக்கு புரியவில்லை. அவர் ஏதோ ஒரு பைத்தியக்காரனை பார்ப்பது போல் தலையை அசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். பாகம் 3. ஆச்சரியமான மாற்றம். மறுநாள் அதிகாலையில் வழக்கம்போல் நாராயண நாமத்தை சொல்லிவிட்டு ஒரு மண் வெட்டியுடன் தன் வயலுக்குச் சென்றான் மாதவன். தன் வயலின் நடுவே ஒரு சிறு பள்ளம் தோண்டி அதன் நடுவே ஒரு சிறிய நாராயணனின் சிலையை வைத்து மலர்கள் சூட்டி கண்ணீர் வழிய பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். அவன் பிரார்த்தனை முடிந்து கலப்பையை எடுத்து உழத் தொடங்கிய போது திடீரென்று வானில் ஒரு கருமேகம் திரண்டது. அந்த கோடை காலத்தில் அப்படியொரு மேகத்தை கிராமமே பார்த்ததில்லை. அடுத்த சில நிமிடங்களில் அந்த மேகம் மாதவனின் வயல் மீது மட்டுமே குளிர்ந்த நீராக கொட்டத் தொடங்கியது. அது வெறும் தூறல் அல்ல, ஒரு மெல்லிய ஆனால் தேவையான மழை. மாதவனின் வயலை சுற்றியிருந்த தனபாலனின் வயல்கள் உட்பட மற்ற நிலங்களில் ஒரு துளி கூட விழவில்லை. மாதவனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவன் முழங்காலிட்டு, நாராயணா, உன் கருணைக்கு பாத்திரம் நான் என்று அழுதான். செய்தி கேட்ட தனபாலன் ஓடி வந்து பார்த்தார். மாதவனின் வயல் மட்டும் குளிர்ந்து ஈரமாகி உழத் தயாராக இருந்தது. மற்ற நிலங்கள் அப்படியே காய்ந்திருந்தன. தனபாலனுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. அவர் மாதவனின் காலில் விழுந்தார். மாதவா, என்னை மன்னித்து விடு. என் செல்வம் என்னை கண்மூடித்தனமாக்கியது. உன் உண்மையான பக்தியின் மகிமையை இன்று உணர்ந்தேன். இது வெறும் மழை அல்ல, இது நாராயணனின் கிருபை என்றார்.
பாகம் 4 நீதியின் விதை. மாதவன் தனபாலனை தூக்கி நிறுத்தி, ஐயா, இது என் பக்திக்கு கிடைத்த பலனல்ல. இது நான் என் கடமையை செய்து அதற்கான பலனை என் இறைவனிடம் முழுவதுமாக ஒப்படைத்ததற்கு கிடைத்த பரிசு. உழைப்பு முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியம் பலனை பற்றிய கவலையின்றி உழைப்பை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பக்தி என்றான். அந்த வருடம் முழுவதும் மாதவனின் நிலத்தில் நல்ல விளைச்சல் கண்டது. மற்ற விவசாயிகள் மாதவனின் அறிவுரையை கேட்டு உழைப்பையும் நம்பிக்கையையும் ஒன்றிணைத்து தங்கள் வயல்களிலும் மீண்டும் பயிரிடத் தொடங்கினர். தனபாலனும் தன் ஆணவத்தை கைவிட்டு தன் செல்வத்தை ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கும் உழவர்களுக்கு நல்ல விதை வாங்குவதற்கும் பயன்படுத்தினார். அவர் மாதவனின் சிறந்த நண்பராகி நாராயணனின் பக்தராக மாறினார். அந்த கிராமமே மாதவன் மூலம் உண்மையான பக்தியின் மகிமையையும் கடமையை செய்து பலனை இறைவனிடம் ஒப்படைக்கும் உன்னத தத்துவத்தையும் கற்றுக்கொண்டது. கதையின் நீதி, moral of the story. உண்மையான பக்தி என்பது பலனை எதிர்பாராமல் நம் கடமையை சிரத்தையுடன் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாகும். நன்றி.